குஜராத் மாநிலத்தில் உள்ள முகம் தெரியாத 10 சிறிய கட்சிகள் 2019, 2020 மற்றும் 2023, 2024 காலகட்டத்தில் சுமார் 4300 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கியதாக வெளியான தகவல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நியாயமாக நடவடிக்கை எடுக்குமா அல்லது பிராமண பத்திரம் கேட்குமா என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கோடிகளை குவித்துள்ள இந்த காலகட்டத்தில் இந்த சிறிய கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டுள்ளன. குஜராத்தை மையமாக கொண்டு செயல்படும் இந்த 10 கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் பெயரளவில் கூட மக்களிடம் அறிமுகம் இல்லாத இந்த கட்சிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த கட்சிகள் வெறும் 43 வேட்பாளர்களை மட்டுமே நிறுத்தி 54,000 என்கிற சொற்ப வாக்குகளை பெற்றுள்ளன. தேர்தல் அறிக்கையின்படி இந்த கட்சிகள் 39 லட்சம் மட்டுமே செலவு செய்துள்ளதாகவும், ஆனால் வருடாந்திர நிதி தணிக்கையில் சுமார் 3,500 கோடி என கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கட்சிகளின் தேர்தல் பங்களிப்புகளையும் அவற்றுக்கும் கிடைத்த நிதியையும் ஒப்பிடும்போது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது. இந்த கட்சிகள் மிக குறைவாகவே தேர்தலில் போட்டியிட்டு செலவும் செய்திருக்கின்றன. இந்த கட்சிகளுக்கு இத்தனை ஆயிரம் கோடி நன்கொடை எங்கிருந்து வந்தது? இவற்றை வசூலித்த இந்த கட்சிகளை யார் நடத்துகிறார்கள்? இந்த பணம் எங்கே போனது என்பது மிகப்பெரிய மர்மமாக உள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் அடங்குவதற்குள் அடுத்த பூதாகரம் இம்மாநிலத்தில் இருந்து வெளிவந்துள்ளது. இவையெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்ய வைக்கிறது. இந்த நிதி மோசடியில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மீது பெரும் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன.